கண்டிப்பாக பிள்ளைகளுடன் கோபமே வேண்டாம். வயிறு சம்பந்தப்பட்ட சிறு உபத்திரமும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ள வேண்டும். வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணங்களாக காணப்படுகிறது. சிலருக்கு தெய்வ மார்க்க பயணங்களும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வெள்ளை கொடியெல்லாம் காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றி கொள்ளக்கூடிய காலகட்டம். வெளியிடத்தில் அநேகமாக எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். அரசு துறை, அரசியல்வாதிகளுக்கு இருந்த மனக்குழப்பங்கள் தீரும். புது புது பொறுப்புகளுக்கு வருவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும். நிலம் சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட, வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயமெல்லாம் வெற்றிகள் ஏற்படும். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கும். வாகனங்கள் ரொம்ப நாட்களாக 2 வருடமாக 3 வருடமாக மாற்ற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வாகனத்தில் மாற்றங்கள் வரும். முருகருடைய சுப்பிரமணிய புஜங்கத்தை படிப்பதும் கேட்பதும், முருகர் கோயில்களுக்கு சென்று விட்டு வருவதும், மனதில் இருக்கக்கூடிய படபடப்பும் பால்பிட்டேஷன் என்று சொல்வார்கள், அது குறைவதற்குண்டான அனுகூலமான சூழ்நிலை ஏற்படுவதை மேஷராசிக்காரர்கள் கண்டிப்பாக உணரலாம். ஆக மொத்தத்தில் அற்புதமான 15 நாட்கள். குடும்பத்திலும் பிள்ளைகள் விஷயத்திலும் கோபம் வேண்டாமே.